வணக்கம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எது எடுத்தாலும் 120 ரூபான்ற ஒரு கடையை தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிண்ணம் 3 120 ரூபா ஒருத்து. சூப்பராக இருக்குது இந்த கிண்ணம், சான்ஸே இல்லை. ஒரு கிண்ணம் இது 120 ரூபாயாம்மா? எது எடுத்தாலும் 120 ரூபா தான். மேக்ஸிமம் நான் வாய்ஸ் ஓவர் ஒரு சிலதுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா நான் என்ன பேசினேனோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடிட் பண்ணாமல் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒர்த்து 120 ரூபாய்க்கு. இது எது எடுத்தாலும் 120 ரூபா பொருள் கடை. கவுண்டம்பாளையம் பொன்னையா அப்படிங்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் இது போட்டிருக்காங்க. செம்ம யூஸ்ஃபுல். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். செம்ம ஒர்த்து. சூப்பர் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் எனக்கு தேவை இருக்குது. நான் அடிக்கடி போய் வாங்கணுன்னு இருக்கேன். என்ன வாங்க நமக்கு இருக்குது. இந்த அவளுக்கு வாங்கலாம். யார் அந்த அவள்? இங்கே பாரு, ஜஸ்ட் 160 ருபீஸ்க்கு என்ன கேன் அனுப்பிவிடுவோம். இல்லை எவ்வளோமா இருக்குது? இங்கே பாரு, இதுவும் 160. இதான் நீங்கள் வாங்குனீங்களே, இது மாதிரி வேறு வாங்கினேன். ஓ இப்போ இடையும் வாங்குவீங்க? ஆமாம். என்ன கேண்டா? அம்மா ஒரு அளவு இந்த கம்மியாக இருக்குது. ஆனால் 160 இருக்கே. இது இங்கே காட்டுங்க. இதெல்லாம் ஒர்த்து 160 ருபீஸ் தான். என்ன ரேடு? இது வந்து பூந்தி செய்கிறது. பூண்டினா கம்பன் சாஸ்திரா? நல்லா இப்படி காட்டு. 160. கருவேப்பிலை மல்லி தலைக்கிட்டு 160. இந்த கருவேப்பிலை மல்லி தலை வைக்கிறது எது எல்லாத்தையும். இதுவும் 160. இது வந்து காட்டு. ஃப்ரிட்ஜு கண்டெய்னர் வித் கேப்போட 160. 160. சுத்தமாக சரி. எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்துக்கோ. இந்த பாட்டிலாக இருக்கட்டும், அப்புறம் 3 பாட்டில்லாம் பேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3 ட்ரேஸ் பேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே 160 ரூபா. இது சிங்கிள் பாட்டில் 160 ரூபா. சம்டைம் 3 பாட்டில்லாம் பேக்கடாக இருக்கும். அப்புறம் 3 ட்ரே பேக்கடாக இருக்கும். செட்டு பவுல்ஸ் பேக்கடாக இருக்கும். அது எல்லாமே 160 ரூபா. இந்த கடையில் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப ஒர்த்துன்னு தோணுச்சு. இந்த கிளிப்பெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எனக்கு செம ஒர்த்துன்னு தோணுச்சுங்க. 50 நம்பர்ஸ் கிளிப்பு அந்த ட்ரேக்குள்ளார அப்படியே கொடுக்குறாங்க 160 ரூபாய்க்கு. என்னப்பா? கடையை தான் வாங்கிடுவோம் நாங்கள். ஆமாம், அதுவும் இங்கே பாரு, டஸ்ட்பின் நல்லா இருக்குது பாரு. இதுவும் தான் 160 எல்லாம் 160. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் முன்னாடி பார்த்த வரைக்கும் ஒரு 4 நாள் முந்தி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விலாக் கூட உங்கள்கிட்ட இது வாங்கியிருப்பேன்னு போட்டிருப்பேன். 160 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு போய் வாங்கணும்னு தோணுச்சு. இந்த பெருசாக இருக்க ட்ரம்மு, அப்புறம் ஒரு ட்ரே. ஏன்னா வண்டியில் அந்தளவுக்கு தான் அந்த முதல் நாள் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுச்சு. இது வந்து கவுண்டம்பாளையம் ரோட்டில் வந்து பொன்னையா அப்படின்ற ஒரு திருமண மண்டபத்தில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒர்த் ஃபார் மணி. இன்னும் ஸ்டூல்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சேர்லாம் 160 ரூபா, ஸ்டூல் 120 ரூபா, பெரிய பெரிய டப்பு 160 ரூபா, ஹைட்டாக இந்த ரைஸ் ட்ரம்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் 160 ரூபா. உண்மையாகவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 160 ரூபாய்க்கு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பொருள் 160 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து.
அப்புறம் இட்லி பாத்திரம், அப்புறம் சில்வர் பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு சிலதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நான் பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ட்ரம் இருக்குது இல்லையா, சின்ன சின்னதாக ஒரு டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுவும் 160 ரூபா தான். இவ்வளோ பெருசும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 குடம் தண்ணியாவது பிடிக்கும். நல்ல கனமாக இருக்கும். இதுவும் 160 ரூபா தான். ஸோ நமக்கு எது தேவைங்கிறத, எது ஒர்த்து அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா ரொம்ப ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. அந்த பெரிய ரைஸ் ட்ரம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே லைனாக ஹைட்டாக இருக்குல்ல, இது எல்லாமே கூட 160 ரூபா தான். எந்த பொருள் இங்கே பார்க்குறோமோ அது எல்லாமே 160 ரூபா தான். இது கூட 160மா, நல்லா வெயிட்டாக இருக்கு பாருங்களா. 160 ரூபா. அந்த பக்கம் இருக்குது, இன்னும் கூட இருக்குது. அம்மா இதுவும் 160 ரூபா தானே? நல்லா இருக்குல்ல. 160 தானே எல்லாமே. இந்த பழம் சாப்பிடுச்சு. இந்த பழம் இங்கே பாரு, இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நமக்கு இந்த பாத்திரம் விளக்கத்துக்கு துணி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? அங்கே இருக்குது பெரிய ட்ரம். இந்த பாரு ஸ்டூல் வாங்கணும்னு சொன்னோம் பாரு. ஸ்டூல் உட்காரத்துக்கு கிச்சனில் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்ட்ராங் எப்படின்னு பார்க்கலாம் வா. அதோ அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல இருக்கு பாருங்க. சித்து இங்கே பாரு. சித்து இந்த குவாலிட்டி பாரு. அதே போல் ஒரு பக்கெட் கூட வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு அப்பா பாத்ரூம்லாம் பக்கெட் இல்லைல்ல. நமக்கு பால்கனியில் உட்காரும்போது டீ எதுவும் வச்சுக்கிறதுக்கு சேர் போட்டுட்டு ஒரு சேர் எடுத்துகிட்டு எப்படி தூக்கிட்டு போகிறோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வச்சுட்டு வருவோமா. இங்கே எத்தனை நாள் இருக்குன்னு கேளு. அம்மா நாளைக்கு இருக்குமா எக்ஸிபிஷன்? சரி நாளைக்கு இருக்கா? ஓ சரி, முடிஞ்சாதான் தூக்கிட்டு போவோம், மீதியை வச்சுட்டு போயிடுவோமா. தூக்கிடுவேன். 2 வீலரில் வந்தோம், எடுக்க முடியலையே. நாளைக்கு கூட வர இல்லை. 2 வீலரில் வந்தோமா, எடுத்துகிட்டு போக முடியாது. சிது வந்து அந்த ட்ரம் ஒன்று வாங்கிக்கலாம்டா. இதோ அதே போல் இது ரொம்ப அழகாக இருக்குது. 160 ரூபாய்க்கு. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா பாரு. அடியிலெல்லாம் பார்க்கணும் நல்லா. இதை அடுத்தது எடு. எடுத்துக்கோமா. இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த பைசா 160 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அடுக்காக இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சின்ன தம்பி கையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது.
இந்த பேன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் மாவு பிசையறதுக்குலாம் வச்சுக்கலாம். ஒர்த்து அந்த காசுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்புலலாம் வைக்க முடியாது. நம்ம அரிசி களையிறதுக்கு இல்லை மாவு பிசையறதுக்கு இந்த தட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்காவது வரிசைக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சாமி அறையில் ஏதாவது பூஜை பண்ணுறப்போ பொருட்கள் தேங்காய் அதெல்லாம் வைக்க யூஸ் ஆகும். 120 கண்டிப்பாக ஒர்த்து. இந்த பிளேட்டெல்லாம் ஃபுட் பிளேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் 120 ஒர்த்து. நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. இந்த பிளேட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி டிவைடட் பிளேட்டும், அதாவது டிவைடட் பிளேட்டுலாம் ஹோட்டல்லலாம் இப்படி ரெக்டாங்கிளாக இருக்கும், டிவைடட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, குழம்பு அதாவது பதார்த்தம் வைக்கிறதுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி பிளேட்ஸும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஈய பாத்திரங்கள், இதுங்களும் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னமோ இங்கே போயிட்டு ஒர்த்து இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பில்லோஸ், பெட் கவர்ஸ், ஸ்க்ரீன்ஸு, போர்வை, அப்புறம் வேறு என்ன, டைனிங் டேபிளுக்கான கவர், அப்புறம் ஃப்ரிட்ஜு கவர், இந்த மாதிரி உப்பு ஜாடிங்க, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில அந்த பெரிய பிளேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்தது, நல்லா கனமாக இருந்தது. இது வந்து மக்ஸு, அப்புறம் வந்து டைனிங் டேபிள்லேயே நம்ம பிளேட் சர்வ் வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு அப்படியே ரெக்டாங்குலர் ஷீட்டாக இருக்கும், அது எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஒர்த்து தான். 160 இங்கே 99% ப்ராடக்ட் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இது வாங்க இது ஒன்றும் தேவையில்லையே அப்படின்லாம் தோணல. சிசர்ஸ் எல்லாம் கூட 160 ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஒரே நாளில் வாங்கிட்டு வந்தால் வண்டியில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வர முடியாதுன்னு பக்கத்தில் என்னென்ன ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நான் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இந்த கவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே டைனிங் டேபிள் கவர் தான், சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டி தெரியல, பட் 160 வாங்கிக்கோ, பார்க்கலாம். 160 நல்லா இருக்குன்னா வாங்கிக்கோ. என்ன இது நல்லா இருக்கா சுப்பு? இந்த பாத்திரங்கள் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் கூட பார்த்தேன். ஆமாம், இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல பெருசாக இருந்தது. சாமி படங்கள் இருந்தது, இயற்கை காட்சிகள் இருந்தது, மோட்டிவேஷ்னலுக்காக இல்லைன்னா வாஸ்துக்காகலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிக்ஸும் இருந்துச்சு. இந்த ஜாடிலாம் கூட எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். 160 கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த வாளியெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா ரொம்ப பாத்திரம் வாங்குகிறோமே அப்படின்னு தோணுது. இந்த வீட்டில் நமக்கு செல்ஃப் வேறு இல்லை, முதவே பாத்திரம் வைக்க இடம் இல்லைன்னு தான் எல்லா பாத்திரத்தையும் மேலே எடுத்து வச்சிட்டோம். இதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் அந்த லஞ்ச் பாக்ஸ், அந்த கண்டெய்னர், இந்த ரெண்டும் எடுத்தேன் இல்லைங்களா, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. 160 உண்மையாகவே பொறுத்து. நம்ம வேறு கடையிலலாம் வாங்கினோம்னா அது இதை விட கம்மியாக கண்டிப்பாக கிடைக்காது. இது நம்ம பார்த்து வாங்கணும், அப்படி தான். இதுவும் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இந்த குடம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. 160 இப்போயும் கடை போடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைமும் போனாலும் இன்னொரு வாட்டியும், ஆக்சுவலி 2 வாட்டி போய்ட்டு 2 வாட்டியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டேன். நேற்று தான் தோணுச்சு நம்ம இதை விலாகாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு வந்ததை விலாகாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கே நேரம் இல்லாமல் இருந்தது. இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான். அதாவது ஒன்று வந்து 160 நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு பெருசாக வேணும்னா பெருசாக எடுத்துக்கலாம், சின்னது வேணால். இந்த இட்லி பாத்திரம் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அந்த காலத்துலேருந்தே பார்த்துருப்போம். அதில் தான் அரிசி களைவாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிது. பரவாயில்ல, அவங்க கடைக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே ரொம்ப அடிக்கடி போடுவோம்மா, நீங்கள் எவ்வளோ எப்போ வேணால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. இந்த பாத்திரம்லாம் உண்மையாக 160 ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ ஸ்டீல் பாத்திரம் தான். இது உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. அந்த காசுக்கு உண்மையாகவே ஒர்த்து தான். செம்ம பீசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் பக்கத்துலேயே போடுறேன்னு சொன்ன ஆசையாக அப்பப்போ வேணும்னா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு. இந்த குட்டி கடாயெல்லாம் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் சில்வர் பாத்திரம் எல்லாமே ஒர்த்து தான். இது வந்து கோவிலுக்கு போகிறதுக்கான பூஜை கூட சில்வரில் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கனம் கம்மியாக இருந்துச்சு. அது 160 அந்த எண்ணெய் சட்டி எல்லாம். அதே மாதிரி எண்ணெய் தூக்கு மாதிரி இருந்தது. வாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் சின்ன சைஸ் வாளி, மீடியம் சைஸ் வாளி அதெல்லாம் இருந்தது. அதே போல் அந்த சாம்பார் வாளி வந்து சின்ன சைஸும் இருந்துச்சு, ஒரு அழகான மீடியம் சைஸும் இருந்துச்சு.
ஆனால் உண்மையாகவே ஒர்த்து. இப்போது யாராவது ரோட்டு கடை அந்த மாதிரிலாம் விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா சின்னதான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த பாக்ஸ்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அந்த கல்யாண மண்டபத்தில் எப்போல்லாம் கல்யாண முகூர்த்தங்கள் இல்லையோ அப்போல்லாம் அவங்க வந்து போடுவாங்களாம். பொருட்களையும் புதுசாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அதே போல் வெங்காயம் போடுற மாதிரியெல்லாம் கூடை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஒரு 3 லேயரு 4 லேயர் அது மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. பாத்ரூமில் வைக்கிற ப்ரொவிஷன்ஸ், அதாவது சோப்ஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கான ஸ்டாண்டு மாதிரியும் இருந்துச்சு. நான் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, பட் இப்போ வரைக்கும் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன், பரவாயில்ல. அடிக்கடி நான் அங்கே போனாலும் நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஷூ ஸ்டாண்ட்லாம் 160 ரூபாய்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது நான் வீடியோ எடுத்திருக்கேனான்னு தெரில. 2 லேயர் இருந்துச்சு அது. இப்போ எனக்கு பூஜை பாத்திரங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாகவே ஒர்த்து தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பூஜை பாத்திரம்லாம். நான் அந்த கடைக்கு 2 வாட்டி போயிட்டேன். 3 வாட்டி போயிட்டேன் ஆக்சுவலி. 3 வாட்டி போயிட்டேன். போகும்போதெல்லாம் அந்த பூஜை பாத்திரங்கள்கிட்டயே தான் நின்னேன். பாத்திரம்லாம் உண்மையாகவே ரொம்ப பொருள் அந்த சந்தனப்பலா மாதிரி இருந்தது. இந்த விளக்கு எல்லாமே நல்ல கனமாக இருந்துச்சுங்க. நல்ல குவாலிட்டி தான், உண்மையாகவே நல்ல குவாலிட்டி தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது 160 ரூபாய்க்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கவுண்டம்பாளையத்தில் பொன்னையா அப்படிங்கிற திருமண மண்டபத்தில் எது எடுத்தாலும் 160 ரூபா அப்படிங்கிற பொருட்கள் தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த கடை. நான் அடிக்கடி கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைன்னா பொன்னையா திருமண மண்டபம் கவுண்டம்பாளையம் சர்ச் பண்ணி போய் பாருங்கள்.